அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சிந்திக்கவும் தியானிக்கவும், அதன் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மீட்பை ஆண்டவருக்கு நன்றியாக அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, இந்த மண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட விண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்று நமக்கு அன்பான செய்தியை கொடுக்கிறார். இயேசுவினுடைய அன்பின் செய்தியை ஏற்றவர்களாக அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்ற நாம் என்றும் அவருடைய அன்பின் குழந்தைகளாக தொடர்ந்து இந்த மண்ணுலகிலே வாழ நாம் திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் பிரியமான சகோதர சகோதரர், இன்றைய திருப்பலியானது கிறிஸ்டினா, மேரி, தீனா இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். குறிப்பாக இவருடைய மகன் லிக்கித்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தையை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும். குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானம் நிலைத்து நிற்க இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தினாம் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இரக்க செயலை எங்களில் இழைத்திருக்க செய்து எவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை எடுத்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதீனனாகவே பேசுகிறேன்.
நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிக்கப்பட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34 பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவித்தார். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வம் சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உங்களுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மானிடருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஒரு போராட்டம் என்னவென்றால், என்னையும் இந்த சமுதாயம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போராட்டம். எனவே இந்த சமுதாயத்திலே என்னையும் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் எழுகின்ற பொழுது அதை எப்படி நான் கையாள வேண்டும், எப்படி என்னை மக்கள் மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் பலவிதமான கோணங்களிலே இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று. இந்த வாசகத்தையும் இந்த வார்த்தைகளையும் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு எழுவது என்னவென்றால், நம்முடைய கண்ணை மட்டும்தான் நாம் சிந்திப்போம். உண்மைதான். ஆனால் கண்ணோடு சேர்ந்து நாம் பார்க்கின்ற பார்வையும் நமக்கு தெளிவான பார்வையை கொடுக்க வேண்டும். அந்த பார்வை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழ வேண்டும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன சிந்திக்கின்றோமோ அதைத்தான் நாம் செயல்படுத்த விரும்புவோம். ஆக நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒருமித்து இருக்க வேண்டும். அது நன்மையை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த சமுதாயத்திலே என்னை உயர்த்தி வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நல்லவர்கள் தங்களுடைய நற்காரியங்களின் வழியாக நல்லவர்கள் மத்தியில் அவர்கள் தெளிவாக காணப்படுவார்கள். ஆனால் தீயவர்களோ தங்களுடைய தீச்செயல்கள் வழியாக, தீய எண்ணங்களின் வழியாக இந்த உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலும் தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். இது நிறைய நபர்களுக்கு பொருந்தும் என்பதை நாம் சூசகமாக கூட சொல்ல முடிகிறது. அந்த அளவிற்கு உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்றால், இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட செல்வத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும், விண்ணுலகில் வாழ்வதற்காக எப்படிப்பட்ட செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார். மண்ணுலகத்தில் சேர்க்கின்ற செல்வங்கள் அழிந்து போகக்கூடியது, விண்ணுலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்கள் என்றுமே அழியாமல் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அனைவருமே அடுத்தவனை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறோமே ஒழிய, என்னுடைய உழைப்பிற்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்று வரை எத்தனையோ உள்ளங்களின் மத்தியிலே எழுவது கடினமாகத்தான் இருக்கிறது. அருகில் இருப்பவன், சொந்தக்காரன், தெரிந்தவன், அவன் இப்படி அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு ஈடு இணையாக நானும் வாழ வேண்டும் என்ற போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு சில நபர்கள் தங்கள் வாழ்வையை அழித்து கொள்ளக்கூடிய நிலைமை கூட தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு சொல்லாடல் இவ்வாறு சொல்லுவார்கள், புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நபர்கள் நம் வீட்டின் அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவனுடைய வருமானத்திற்கேற்றார் போல அவன் வாழ்க்கையை நடத்துகிறான் என்றால், அவனை விட குறைவான வருமானம் உன்னிடம் இருக்கின்ற பொழுது அதற்கேற்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையை வாழ எத்தனையோ நபர்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை. கடனை வாங்கி, ஏமாற்றி, பொய் சொல்லி, திருடி, அபகரித்து அவனுக்கு ஈடாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் இறுதி நாட்களிலே அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னும் வாழ்க்கை தரத்தை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், பக்கத்தில் வீட்டிருக்கின்ற அடுத்தவன் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் தன்னுடைய மகளை வெகு வேகமாக திருமணம் செய்து கொடுப்பதற்காக அந்த வாழ்க்கையை கூட சரியாக சிந்திக்காமல் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையும் அழித்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். இப்படி போட்டி போட்டு வாழ்க்கையை சரியாக சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் தான் இந்த மண்ணுலகிலே செல்வத்தை சேர்த்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிந்திக்கவும் செயல்படவும் அதை ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிலே அதை வைத்து வாழ்கின்றவர்கள் தான் விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்கவர்களாக இருக்க முடியும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, புனித லாரன்ஸ் திருத்தொண்டராக இந்த மண்ணுலகிலே ஆண்டவருக்கு தன்னை கையளித்தவர். அவர்
திருச்சபையின் சொத்துக்களை அவரிடம் திருத்தந்தை அவர்கள் ஒப்பு கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைய நாட்களில் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அரசன் திருச்சபையின் சொத்துக்கள் அனைத்தையும் என்னிடம் எடுத்து வர வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்று புனித லாரன்ஸ்க்கு அவன் கட்டளை எடுக்கிற பொழுது, திருச்சபையில் இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் பிரித்து ஏழை எளிய மக்கள் கொடுத்து விட்டு அந்த அரசரிடம் அவர் எடுத்து சென்று கொடுத்த சொத்துக்கள் எதுவென்றால் ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இதுதான் என்னுடைய சொத்துக்கள், இவர்கள்தான் விண்ணகத்திற்கு உரியவர்கள், இவர்கள்தான் திருச்சபைக்கு உரியவர்கள் என்று சொன்னார். ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பது எத்தனையோ மகான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, எத்தனையோ புனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. எனவேதான் இந்த உலக செல்வத்தை அனைத்தையும் துறந்து விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கடைபிடித்தவர்கள் தான் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தடத்தை தான் நாம் பின்பற்ற பல நேரங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த காலகட்டங்களில் இந்த திருச்சபையிலே அன்னை மரியாளுக்கு ஈடு இணையாக எங்கெல்லாம் ஆலயங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் சீரும் சிறப்புமாக பக்த கோடிகள் அங்கு செல்லுகிறார்கள் என்றால் அது புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே தான். அவருக்காக ஆலயம் ஆரம்பிக்கப்படுகின்ற இடங்களில் எல்லாம் எத்தனையோ பக்த கோடிகள் ஓடுகிறார்கள். அவருடைய பரிந்துரையின் வழியாக வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே அவர் ஒரு பணக்காரனுடைய மரணத்திற்கு திருப்பலியிலே, இறப்பு திருப்பலியிலே மறையுரை ஆற்றுவதற்காக இங்கு சென்றிருந்தார். அப்பொழுது அன்றைய நாளிலே புனித அந்தோணியாரை அவனுக்காக மறையுரை ஆற்றச் சொன்னார்கள். அந்த பணக்காரன் ஏழைகளுடைய பொருட்களையும் செல்வங்களையும் அபகரித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக சீரும் சிறப்புமாக வாழ விரும்பியவன். அப்பொழுது புனித அந்தோணியார் அற்புதமாக சொன்னார் மறையுரையின் பொழுது, இதோ இங்கே ஆலயத்திலே படுத்திருக்கின்றான இந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உலக செல்வங்களின் மீது தன்னுடைய எண்ணங்களை ஈடுபடுத்தி கொண்டவன். விண்ணக செல்வத்தை பற்றி அவன் ஒருபொழுதும் சிந்தித்ததில்லை. இப்பொழுது கூட நீங்கள் சென்று அவனுடைய இல்லத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய உடலில் இருக்கின்ற இதயமானது அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த செல்வ பெட்டிக்குள் அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கும். இறந்து போனவனுடைய இதயமானது அந்த செல்வ பெட்டிக்குள் துடித்து கொண்டிருக்கின்றது என்று அந்தோணியார் மறையுரையில் சொல்லுகின்ற பொழுது அதையும் அன்று சென்று பார்த்தார்கள். அப்பொழுது இறந்து போனவனுடைய அந்த இதயமானது அந்த செல்வத்தோடு துடித்து கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் தங்களுடைய உள்ளத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு உலக செல்வங்களின் மீது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு அற்புதமாக சொல்லுகிறார், உலக செல்வத்தை யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய காலகட்டங்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னதாக வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், வரலாற்று புத்தகங்களை புரட்டி பார்த்தாலும் சரி, பார்த்தோம் என்றால் எத்தனையோ உலக செல்வங்களை சேர்த்து வைத்தவர்கள் எப்படி இறந்து போனார்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே நம்முடைய பகுதியிலே எத்தனை உலக செல்வங்களை சேர்த்து வைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்ட தருணத்தையும் பார்க்கிறோம். அன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2021 ஆண்டுகளுக்கு முன்னதாக தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் உங்களை அழித்து விடும், விண்ணக செல்வத்திற்காக நீங்கள் உழையுங்கள் என்று நம் ஆண்டவர் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். எனவே நாம் அனைவருமே இந்த உலகத்தில் இருக்கின்ற வரையில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற செல்வங்களை மகிழ்ச்சியாக பயன்படுத்திவிட்டு நம்முடைய விண்ணக செல்வமாகிய ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நீதி, நேர்மை, அரவணைக்கக்கூடியது, பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த எல்லா விண்ணக செல்வங்களையும் நாமும் பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அது நமக்காக இங்கே விண்ணகத்திலே காணப்படுகிறது. யோபு அற்புதமாக சொன்னானே, தாயின் கருவறையிலிருந்து வெறுமனை இந்த உலகத்தை தொட்டேன், ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது வெறுமனை செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னானே, அதுபோல நாமும் இந்த மண்ணுலகில் வெறுமனை வந்தோம், வெறும் கையராக ஆண்டவரிடம் செல்வோம், அவர் நமக்கு நிறைவான செல்வத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் மறைநிகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கொழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவ இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகணைகளுடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார்
மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.